வணக்கம். கூட்டணி கட்சி தலைவர்களுடனான தேநீர் விருந்தின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் அப்படியே நெகிழ்ந்து போன திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் கவனம் ஈர்த்த நிகழ்வு. அப்படி தேநீர் விருந்தின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. அனைத்து கட்சிகளும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்றைய தினம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயலொன்று தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. அதாவது திமுக கூட்டணியில் இந்த முறை சுமார் 28 கட்சிகளுக்கும் அதிகமான கட்சிகள் இருக்கிறது. அதன்படி மிகவும் வலிமையான ஒரு கூட்டணியாக திமுக கூட்டணி கருதப்படுகிறது. இதற்கிடையே திமுக கூட்டணியில் இத்தனை கட்சிகள் இருப்பதால் இந்த முறை திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இழுபறியில் இருக்கும் என்றும் நிறைய கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்றும் எதிர்கட்சிகள் எண்ணி வந்தனர். ஆனால் அதற்கு மாறாக திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக நடைபெற்று முடிந்தது. வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டுமே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது. இதைத் தொடர்ந்து திமுக கூட்டணியின் அனைத்து கட்சிகளும் வெற்றிகரமாக வேட்பாளர்களையும் அறிவித்து தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நேற்றைய தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணி தலைவர்களுக்கு தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. இந்த தேநீர் விருந்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டணியின் தலைவர் என்ற முறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்திற்கு வந்த அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் விழுந்து விழுந்து கவனித்தார். பெரிய கட்சி சிறிய கட்சி என்ற பேதம் பார்க்காமல் அனைத்து கட்சி தலைவர்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரிய மரியாதையோடு வரவேற்று பொன்னாடி அணிவித்து வரவேற்பு கொடுத்தார். மேலும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களுடனும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிறிது நேரம் நின்று கலகலப்பாக உரையாடினார். இந்த நிகழ்வு அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு அது சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் தற்போது வெளியாகி பொதுமக்கள் மத்தியிலும் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த தேநீர் விருந்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாபெரும் வெற்றி கூட்டணியை அமைத்துள்ளோம் என்றும் இந்த கூட்டணி புதிதாக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல என்றும் ஏற்கனவே இருந்த கூட்டணியை விட இன்னும் சில கட்சிகளை இணைத்து வெற்றிகரமான கூட்டணியை அமைத்துள்ளோம் என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களும் உரையாடினர். இதன் மூலம் மேலும் திமுக கூட்டணியின் இணக்கம் அதிகரித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று முதல் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கும் நிலையில் நேற்றைய தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தலைவர்களுக்கு தேநீர் விருந்து அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இன்று முதல் அடுத்த 20 நாட்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. நேற்றைய தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கான தேநீர் விருந்தின் போது பெரிய கட்சி சிறிய கட்சி என்று பார்க்காமல் அனைத்து கட்சி தலைவர்களையும் ஓடி ஓடி வரவேற்று அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து உபசரித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.